எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றும் உடையவளே, என்றென்றைக்கும் உடையவளே. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் அவருடைய சித்தம் செய்யப்படும்படி தேவன் நமக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் தெளிவையும் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பலன் வேண்டும். என்ன வேண்டும்? பலன் இருக்கணும். பலன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலனாலே அவர் நிரப்பப்பட்டார். பலன் என்றால் சரீரத்தில் இருக்கிற பலனும் மாத்திரமல்ல, நம்முடைய ஞானத்தில் அறிவில் இருக்கிற பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய பலன் இல்லாமல் நாம் எந்த ஒரு பெரிய காரியங்களையும் நாம் செய்ய முடியாது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சிலுவையிலே மரிக்க போவதற்கு முன்பாக உன்னதத்தில் இருந்த வந்த பலனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நிரப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலனை யார் கொடுப்பது? பரிசுத்த ஆவியானவரே நமக்கு என்ன செய்து நமக்கு பலனை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு பலவீனம் வரும்போது மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியம் எனக்கு செய்ய தெரியலை, என்னால் முடியலை அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசி, அந்த வசனத்தின் மூலமாக சில காரியங்களை பார்ப்போம். வாசிங்க. சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை தருவார். அவர்களை ஆசீர்வதிப்பார். அவளை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு, எங்க என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்ற. ஆண்டவர் சொல்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன கொடுப்பாராம்? பலனை கொடுப்பார். ஆண்டவர் இந்த காலையிலே உங்களோடு அவர் பேசுகிறார். நீங்கள் அநேகர் நினைக்கிறீங்க, என்னால் இது செய்ய முடியுமா? அதற்கு எனக்கு பலன் இருக்கிறதா? என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? இதை செய்து நான் முடிப்பேனா? உங்களுக்குள்ளே தயக்கமும் கலக்கமும் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யாருடைய? அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரா? பலனை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மூலமாகத்தான் இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை பலப்படுத்த, தம்முடைய ஜனங்களை பலப்படுத்தினார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகும்போது கர்த்தர் அவர்கள் என்ன செய்தாராம்? பலப்படுத்தினார். அவருடைய சட்டைகள் என்ன செய்யல? கிழிந்து போகவில்லை. அவருடைய பாதரட்சைகள் அருந்து போகவும் இல்லை. கிட்டத்தட்ட 40 வருஷ காலமாக அவர் சரீரத்தில் அவர்களுக்கு எந்த குறையும் வந்ததே இல்லை. ஏன்? தேவன் ஒரு திட்டத்தோடு அவர்கள் அழைத்து போகிறார். அப்படி அழைத்து போகிற சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திட்டத்தோடு தான் உங்களை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாயின் கற்பத்திலே நான் உங்களை என்ன செய்தேன்? வேறு பிரித்தேன். அப்போ ஒரு மிஷன், ஆண்டவருடைய திட்டம்.
அவ்வளோ தெளிவு. ஆண்டவர் உங்களை தம்முடைய சித்தத்திற்கு எதற்கென்று உங்களை அழைத்தாரோ அதை நிறைவேற்றுகிற வரை கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டு சொல்றாரு, சோர்ந்து போகாத, திடன்கொள், பயப்படாத. கர்த்தர் நம்மை தேற்றுகிறார் பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? பலனை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பலனை கொடுப்பார். வாசிங்க பிலிப்பியர் 4:13 வாசிங்க. பிலிப்பியர் 4:13 எடுத்து வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன செய்ய எனக்கு பலன் உண்டு? ஏதோ ஒரு சில காரியம் எனக்கு நல்லா சமைக்க மாத்திரம் தாங்க முடியும். கர்த்தர் தான் என்னை பலப்படுத்தியிருக்காரு. இல்லை, எனக்கு ஒரு குறிப்பிட்ட சில திறமைகள் இருக்கு, அதுதான் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு. அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு இதுதாங்க தெரியும், எனக்கு இதை தவிர வேற தெரியாதுங்க. ஏன்னா அநேகர் சொல்ல நான் கேட்டிருக்கோம். எல்லாம் எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அது எனக்கு வராதுங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்னது, கணக்கு எனக்கு வரவே வராது, சயின்ஸ் எனக்கு வரவே வராது, சிலர் தமிழ் கூட சரியாக வராது அவங்களுக்கு. இப்படி அநேகர் இந்த உலகத்தை என்ன செய்வாங்க, எனக்கு அது தெரியாது, வராது, என்னால் முடியாது, இப்படி சொல்லி கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை அழைத்து என்ன செய்றாருன்னா, எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், எல்லாவற்றையும். நீ கையின் பிரயாசங்கள், நீ கைட்டு செய்கிற எந்த வேலையில், அந்த வேலையில் உனக்கு அனுபவம் இருக்க இல்லையா, ஆனால் கர்த்தரே உனக்கு அனுபவமாக இருந்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே ஞானமாக இருக்கிறார். இயேசுவே உன் புத்தி சகல எழுத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கர்த்தரே உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களால் எதுவும் இல்லை. அநேகர் நினைக்கிறாங்க தங்கள் நான் இவ்வளவுதான், நான் இப்படித்தான் என்று அநேகர் நினைக்கிறீங்க. எனக்கு இவ்வளவுதாங்க முடியும் நினைக்கிறீங்க. ஆனால் இல்லை, உலகத்தையே ஜெயித்த ஆண்டவராய் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சகலவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஒருத்தர் வந்து சொல்லுவார், உனக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாதா, என்னப்பா அப்படி இருக்க அப்படின்னு யாராவது உங்களை சொன்னாங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ளே அறிக்கை செய்யுங்க. என்ன செய்யுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சு யாரும் உங்களை இடப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால எது உங்களுக்கு எனக்கு இது தெரியாது என்று சொல்லாதீங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரிந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய இயேசு தான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். சகல புத்தியிலும் மேலான புத்தியுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால தான் நீங்கள் உங்களால் எனக்கு அது முடியாது என்று சொல்லுங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டுயா, நான் அதை செய்வேன். கர்த்தர் என்னோடு இருந்து அதை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பலனை கொடுப்பார். பாருங்க, ஒரு வாசிப்போம். ஒரு மனிதனை பற்றி நான் பார்க்க போகிறோம். கர்த்தர் எப்படியெல்லாம் அவரை நீங்கள் பலப்படுத்தியிருக்காரு என்று பாருங்கள். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது வாசிங்க. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 24வது வசனத்தில், பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். சிம்சோன் என்று பெயரிட்டாள். வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
அவன் சோராவுக்கும் ஆ எஸ்தாவோலுக்கும் ஆ நடுவில் உள்ள ஆ தானின் பாளையத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார்? அவனை ஏவத் துவங்கினார். என்ன செஞ்சார்? நல்லா வாசிங்க. அடுத்த வருஷத்தை எவ்வளோ வாசிங்க? அடுத்து 14 அதிகாரம். அதே 25வது வருஷத்தை வாசிங்க. அவன் சோராவுக்கும் எஸ்தோவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தான் பாளையத்திலே இருக்கையில் ஏவத் துவக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சிம்சோன் ஒரு நசரேயன். அவன் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கி அந்த நாட்களிலே இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த பெலிஸ்தர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போ எப்படி இந்த பெலிஸ்தர்களை முறியடிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு யோசனை வந்தபோது இந்த சிம்சோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் மேலே ஆவியானவர் இறங்கினார். அவனுக்கு பயங்கரமான என்ன இருந்தது? பலன் இருந்தது. ஏன் சிம்சோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? பெலிஸ்தருக்கு விரோதமாக அவனை தேவன் ஆயத்தம் பண்ணினார். ஆண்டவர் உங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை கர்த்தர் ஒரு மிஷன், ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட வருவார், உங்களோட போவார். ஆண்டவர் கொடுத்திருக்கார். நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கார். சிம்சோனுக்கு என்ன வேலைன்னா பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அதனால ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். அதனால ஆண்டவர் அவனோடு இருந்தார். பாருங்க, ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். இப்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க இந்த வேலையின் நிமித்தமாக இந்த தேசத்திலே உங்களை அவர் பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சகலவற்றிலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்க யாருடைய பேச்சையும், இந்த சிம்சோன் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க நியாயாதிபதிகளை வாசிச்சு பாருங்க. அவன் ஒரு புறஜாதி பெலிஸ்தருடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். திரும்பவும் ஒரு தகாத சிறியர்களை போய் என்ன செய்தான்? தொடர்பு வைத்து கொண்டான். அப்போ பாருங்க, அவன் செய்த பராக்கிரமம்னா பெரிய அற்புதம். ஒரு வசனத்தை வாசிங்க, 14:3 வாசிங்க. நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 3 வசனம். அப்போது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளில் எங்கள் ஜனம் அனைத்திலும் இல்லையா என்று கேட்டார்கள். என்னன்னா, பெலிஸ்தரோட போய் நீங்க என்ன செய்யணும்? பொண்ணெடுக்க வேண்டியது என்ன? ஏன் ஆண்டவர் இதை செய்தாருன்னா, பெலிஸ்தருக்கும் சிம்சோனுக்கும் ஒரு யுத்தத்தை அறிவிக்க முடியாக, அவன் பெலிஸ்தர்களை விரோதிக்க முடியாக, அந்த விரோதத்தின் மூலமாக பெலிஸ்தரை அழிக்க முடியாத தேவன் இவ்வாறு சிம்சோனை நடத்தினான். பாருங்க, அவன் பெரிய கர்த்தருடைய ஆவியானவன் மேலே இறங்கும் போது அவன் பலன் அடைந்தான். பலன் அடைந்தவனாக பெரிய காரியங்களை செய்தான். வாசிங்க 14 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். ஆட்டுக்குட்டியை எதை கிழிச்சு போட்டான்னு நினைக்கிறீங்க? எதை? சிங்கத்தை. என்ன செஞ்சா? ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு 2ஆய் கிழிப்பது போல் ஒரு சிங்கத்தை அவன் என்ன செய்தானா? பெரிய சிங்கத்தை
கிழித்து போட்டான். ஏனென்றால் அவன் மேல் யார் இறங்கினான்? யார் இறங்கினான்? ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. ஒரு ஆவி. இன்றைக்கு நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. இருக்காரா இல்லையா? இருக்காரா? அப்ப சிம்சோனை போல நம்மாலும் சிங்கத்தை கிழிச்சு போட முடியுமா? முடியாதா? சிங்கம் என்றா யாரு? அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரு? சாத்தான். சாத்தானுடைய வாயை கிழிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறோம், நம்ம மேல் இறங்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் ஒரு காரியத்தை செய்ய போகும்போது நல்லா ஜெபம் பண்ணி அபிஷேகத்தோடு நாம் போகணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ளமா எழும்புற சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். மடங்கடிக்கப்படுவார்கள். ஆமென். இந்த சிம்சன் பாருங்க, ஒரு சிங்கத்தை அவன் ஆவி அவனுக்குள்ள இறங்கினதுனால ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிச்சது போல கெட்டு போட்டான். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்குள்ள ஆவி இருக்கு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை நாம் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டோமா? இயேசுவை தேவன் என்று எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் அவரை தேவன் என்று நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அத்தனை பேருக்கும் என்ன இருக்கு? ஆவியானவர் இருக்காரு. அந்த ஆவியானவரே நம்ம என்ன செய்யறாரு? பலப்படுத்துகிறார். வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஆவி வரும்போது என்ன செய்வீங்களா? பலன் அடைந்து யுதயா மற்ற எல்லா தேசங்களிலும் நீங்கள் என்ன இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென். பலன். நாம் இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டா கூட என்ன செஞ்சிடும்? சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் வேதத்தில் நம்ம சொல்லபடி என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு என்ன கொடுப்பார்? பலத்தை கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் எங்கேயும் போகணும். அந்த நம்ம நம்பிக்கையோடு போகணும். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துவார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. எனக்கு தெரியாத எதுவுமே இந்த பூமியில இல்லை. எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அதான் பயப்பட திடன்கள். 1 வசனத்தை வாசிங்க. அதிலே 14, 19 வாசிங்க. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால், அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று பெலிஸ்தர்களை அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டாக்கினவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். பாருங்க, 30 பேரை அட்ட டயத்தில் ஒரு மனுஷன் அடிச்சு கொண்டிருக்கான். பார்த்துங்க பெலிஸ்தர்களை. அவர் விழுகிறத ஒன்று போடுவான். ஏன்னா இந்த சிம்சோனை எப்படியாவது பெலிஸ்தர்கள் என்ன இருந்தாங்க, எப்படியாவது ஒன்று பிடிச்சிடணும். அதனால் ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்தால் அந்த பெண்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவனுடைய பலம் எங்கே இருக்குது, அவனுடைய பலம் எங்கே இருக்குது, அவன்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு. இல்லைன்னா உன் குடும்பத்தையே கால் பண்ணிடுவோம். சரி, நான் கேட்டு சொல்ல அப்படின்னா அவனும் பல முறை விடுதலையெல்லாம் போடுறான், சொல்லவே மாட்டேங்கிறான். கடைசியில் என்ன செஞ்சிட்டான்? சொல்லிட்டான். அவனுடைய பலம் எங்கே இருக்கு? அவன் தலைமுடியில் இருக்கு. அவன் நசரேயன். அவன் பிறந்த நாளில் இருந்து அவன் தலையில் சவரகன் கத்தியை என்ன செய்யலை, படவே இல்லை. நசரேயர்களுக்கு அப்படித்தான். நம்ம ஆண்டவருக்கும் நசரேயன் என்ற பெயர் இருக்கு. அவர் நசரேயனாக இருக்கிறனால இல்லை, அவர் நாசரேயத்தில் இருந்ததுனாலே அவருக்கு நசரேயன் என்று பெயர் வந்தது. அப்போ இவனுக்கு நசரேய விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. யூதர்களுக்குள்ளே நசரேய விரதம். அவர்கள் என்ன செய்வாங்க? தலைமுடியை திறந்திருந்து எடுக்கவே மாட்டாங்க, சடையாக இருக்கும். அப்போ இந்த சிம்சனுக்கு பலன் இருந்தது. அப்போ கடைசி அவன் சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் அவன் தூங்கி கொண்டு இருக்கும்போது அவள் அந்த முடியை எடுத்து விட்டான். அவன் பலன் குறைந்து விட்டது. அவன் பலன் குறைந்த அப்படின்னாலே பெலிஸ்தர்கள் வந்து அவனை பிடிச்சு கட்டிட்டு போய் வாசிங்க 16
நியாயம் 16:28. 28 வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை கூப்பிட்டு, இப்ப பாருங்க, அவனை கட்டி வச்சுட்டாங்க. ஒரு தூண், பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துல முக்கியமான ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல அவனை கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சு அவனுக்கு ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றி விட்டார்கள். அவ பாருங்க, ஏராளம் கூடி இருக்கிற அந்த வேலையில அவன் கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணான். தேவனுடைய வார்த்தையை கேட்காம போனதுனாலே தோல்வி அடைந்தான். ஆனாலும் அவன் ஆண்டவரை கேட்கிறான். என்ன கேட்கிறான் வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக அவன் கண்களையும் பிடுங்கி விட்டார்கள். ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான். அல்லேலூயா. என்ன சொன்னா? ஒரு முறை என்னை பலப்படுத்துங்க. நான் என்னுடைய மதிய இனத்தினாலே இந்த காரியத்தை நான் சொல்லி தோற்றுவிட்டேன். என் கண்ணு 2ஐயும் பிடிக்கிட்டாங்க. இந்த காரியத்திற்காக ஒரே ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். அந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த பெலிஸ்தர்கள் அத்தனை பேரையும் கொன்று போட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்களை அழிக்கும்படி கர்த்தர் நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்களின் மேலும் அந்த பிரபுக்களின் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்தது. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு தூண்னா சாதாரணமா இருக்குமா? அது ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தையே தாங்கி இருக்கிற தூண் எப்படி இருக்கும்? இந்த காலத்துல சிமெண்ட்ல வச்சு கட்டியிருப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கல்லுலேயே கட்டியிருப்பாங்க. எப்படி? கல்லுலேயே கட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பெரிய தூண், 2 தூண். வேதத்தில் தெளிவாக சொல்லுது, ஒரு கையினாலே, வலது கையினாலே ஒரு தூணையும் இடது கையினாலே ஒரு தூணையும் சாய்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்துல வரும்போது நாம் புது பலனை அடையவர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் கர்த்தாவே நீர் என்னை பலப்படுத்தும். நாம் பலவீனமாக இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அநேக சமயத்தில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய திறமை எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அதனால நான் பராக்கிரமம் செய்ய முடியும். ஆமென். அற்புதம் செய்ய நம்மளால முடியுமா முடியாதா? சிம்சன் ஒரு முறை கேட்டான், இந்த ஒரு விஷயம் மாத்திரம். நீங்க நினைக்கலாம், நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், நான் தோற்று விட்டேன், நான் பாவியாகி விட்டேன், இனிமேல நான் எங்க எழும்ப போறேன், ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, அவன் கண்களை பிடுங்கி விட்டார்கள். அவன் குருடாக இருக்கிறான், தடவி செல்கிறான். இனிமே அவன் வாழ்க்கையில மரணத்தை தவிர வேற ஒன்றுமே அவன இல்லை. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோடு பாருங்க, சிலுவையில சிம்சோன் சொன்னது போல, என் ஜீவனும் இந்த பெலிஸ்தரோடு மடியட்டும். இந்த பெலிஸ்தரோடு என்ன செய்யும்? மடியட்டும் என்று சொல்லி அந்த தூணையை சாய்த்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பாருங்க, சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அழித்து சத்துருவின் தலையை தேவன் நசுக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். சத்துருவை நசுக்கினார், அதற்காக தன் ஜீவனை கொடுத்தார். அதே போலதான் சிம்சோன் என்ன செய்யலாம், என் ஜீவன் நான் இந்த மண்டபத்தில் விழுந்துச்சுன்னா நானும் தான் சாவேன், ஆனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, சத்துருவை நான் அழிக்க வேண்டும். இதற்காக பாருங்க, தேவன் தந்த மிஷன்ல திட்டத்தில் அவன் எப்பவோ என்ன செஞ்சிருக்கணும், போய் பெலிஸ்தர்களை கொண்டிருக்கணும், அழித்திருக்கணும். அதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அவன் ஒரு
பெண்ணோடு இணைந்ததினாலே அவன் திட்டத்தை மறந்து விட்டான். அதனால தான் தோற்று போய்விட்டான். ஆனாலும் அவன் தோற்று போன கடைசி நிலைமையில கூட கர்த்தருடைய விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவனை பார்த்து, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலை, என் வார்த்தையை விட்டு நீ விலகிட்ட, இனிமே நீ எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ ஒன்றுமே இனிமேல் உதவ உன்னால் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா கண்ணும் போயிடுச்சு, இருந்தாலும் உனக்கு இன்னுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் நீ என்ன விண்ணப்பம் பண்ணாலும் உன்னை நான் கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் ஒதுங்கவில்லை. அல்லேலூயா. கடைசியாக விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே ஒரு விசை கூட நீர் என்னை பலப்படுத்தும். அவன் பெலனோடு இருந்த காலத்திலே செய்ததை பார்க்கிறோம். பெலனிட்டு போய் இருக்கும்போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினாலே அந்த மண்டபத்தின் தூணை அவன் என்ன செய்தான், மிக பலமாய்ந்த தூணை என்ன செய்தான், ஒவ்வொரு கையினாலும் அவன் சாய்த்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ல பாருங்க, நாம் பலவீனமாக இருக்கும்போது பலவானாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பலவீனமாக இருக்கீங்களோ அப்பொழுதெல்லாம் தேவனாலே பலனுள்ளவராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன கொடுப்பாரா, பலனை கொடுப்பார். அதனால நாம் தோற்று விட்டோம் என்று நினைக்காதீங்க. ஒரு நாள் என்னால் முடியாது என்று நினைக்காது. ஆண்டவர் சொல்றார், ஆமென், கர்த்தரே நம்மை பலப்படுத்துகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் நம்மோடு கூட வருவார், ஆலோசனை தருவார், எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஒருவேளை பிசாசின் தந்திரத்தினாலே நாம் தோற்று போய் கொண்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் திரும்பவும் நம்மை கட்டுகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தரிடத்தில் நமக்கு தோல்வியே இல்லை. எஸ், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சரி பாருங்க, கர்த்தர் ஜனத்துக்கு என்ன கொடுப்பார், பலன் கொடுப்பார். அடுத்து தேவன் சமாதானத்தை கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். என்ன கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுப்பார். சமாதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எதை காத்துக்கொள்ள இல்லையோ சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானம் என்பது தேவன் நமக்கு தருகிற காரியமாக இருக்கிறது. அவர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுக்கிறாராம், சமாதானத்தை தருகிறார். சமாதானம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரும், எப்போ வரும்? எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கோபம் இல்லாமல் இருக்கும் அப்பெல்லாம் சமாதானம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. விரோதம் நமக்கு இல்லையோ அப்போ சமாதானம் வரும். வேதம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு என்ன இல்லையா, சமாதானம் இல்லை. துன்மார்க்கர் என்றால் யாரு? தேவனுடைய வழியிலே நடக்காதவர்கள் துன்மார்க்கர்கள். அவர்களுக்கு என்ன வராது, ஒரு நாளும் சமாதானம் பீஸ்ஃபுல் இருக்கவே இருக்காது என்று வேதம் சொல்லுது. அவ்வளோ வாசிங்க, என்னாகமும் 6:26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். உனக்கு சமாதானம் கட்டளையிட்டு கட்டளையிட கடவர். தன் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை என்ன செய்வாரு, கட்டளையிட கடவர். அப்ப சமாதானம் எங்கேருந்து வருது? தேவனுடைய கட்டளையின்படி நமக்கு வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, யாராவது சமாதானம் இருக்காங்களே, என் உள்ள சமாதானத்தோடு இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் சமாதானம் வரல? நாம் நினைக்கிற காரியம் நடக்கலைன்னா சமாதானம் இருக்காது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, அதான் சொல்லுது, போதும் என்கிற மனதருடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எதிலையுமே திருப்தியாக இருக்கணும். 10 ரூபா இருந்தாலும் திருப்தியாக இருக்கணும், 10,000 இருந்தாலும் திருப்தியாக இருக்கணும், 10 லட்சம் இருந்தாலும் திருப்தியாக இருக்கணும். எதுவுமே இல்லைனாலும் பவுல் சொல்கிறாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும்.
என்னையும் போல கோடீஸ்வரன் யாருமே இல்லை. எங்கள் அப்பா பெரிய கப்பல் முதலாளி, பவுலுடைய அப்பா. ஆனால் கற்றுக்கொண்டாரான். என்னது? சாப்பாடே இல்லாமல் இருக்கவும் எனக்கு தெரியும், சாப்பிட்டு புஷ்டியாக இருக்கவும் எனக்கு தெரியும். அப்படி தான் நம்ம கற்றுக்கணும். அதுதான் சமாதானம். எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு மனசு கடந்து நமக்கு அடிக்கக்கூடாது. போதும், கர்த்தர் எனக்கு இந்த நாள்லே அன்றன்று உள்ள ஆகாரத்தை எனக்கு கொடுத்தாரே, இந்த நாளில் கர்த்தர் எனக்கு இந்த உணவை கொடுத்தாரே, அதற்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் பிரியாணி சாப்பிட்றான்னு என்ன செய்யக்கூடாது? ஐயோ கவலைப்படக்கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுத்தது என்னது? இந்த பழைய சோறு தான், இதை நான் திருப்தியோடு சாப்பிடுவேன். அதுதான் சமாதானம். அதுதான் என்னது? சமாதானம். அதை கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. இந்த போதும் என்கிற மனது. அவன் பிரியாணி சாப்பிட்டு 100 வருஷம் இருக்க போகிறதில்ல. நம்ம பழைய சோறு சாப்பிட்டு குறைஞ்ச ஆயுசுலேயும் நம்ம போக போகிறதும் இல்லை. இதனால் வயதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். அதனால தான் இந்த உலகத்தில் நீ பணக்காரனாக இருக்கிறதுனால 10 வருஷம் உனக்கு கூட கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? அப்போ ஏன் பணக்காரர்களை பார்த்து போகிறாங்க பண்ணும்? ஆண்டவரை தேடினா ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். இழித்த நாட்களால் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமம் என் வயது வாழ இது போல மாறும். தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு இது உண்டாகும். ஆமென். அப்போ பாருங்க, சமாதானத்தை தேவன் நமக்கு கட்டளையிட வேண்டும். சண்டைகள், விரோதங்கள், பகைகள், எரிச்சல் இவையெல்லாம் விட்டுறணும். சமாதானமாக இருக்கிற உடம்பு தான் நல்ல உடம்பு. அதுதான் ஆரோக்கியம் நிறைந்த உடம்பு. அந்த சமாதானத்தை கர்த்தரே நமக்கு தர முடியும். ஆமென். அதனால தான் எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்க பழகணும். அநேகர் பாருங்க, அநேக காரியங்கள் நினைத்து கவலைப்பட்டு இருப்பாங்க. அநேக விரோதிகள் நினைத்து கவலைப்பட்டு இருப்பாங்க. அதனால் நமக்கு யாரும் எந்த விரோதியும் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுடைய அன்பு எனக்கு இருக்கிறது. அதனால் எதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், யாரை குறித்து நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு விரோதமான ஆட்கள் யாருமே இல்லை. ஒரு வசனத்தை வாசிங்க, நியாயாதிபதிகள் 6:23 வாசிங்க. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை. அநேகம் இன்னைக்கு மரண பயம். இன்னைக்கு செத்துருவோமோ, நாளைக்கு செத்துருவோமோ, மரணத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கவங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாவதில்லை. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இவையெல்லாம் கைகட்டி நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. கர்த்தருக்கு நீ உத்தரவாதியாக இருந்தா எந்த பிசாசும் தேவ உத்தரவு இல்லாமல் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. அதனால தான் மரண பயத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு சமாதானம், பீஸ்ஃபுல்லாக இரு. அனைவருக்கு இந்த பயத்தினாலே சமாதானம் இல்லாமல் போகும். 3 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 48:22. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் யார் துன்மார்க்கர்? துஷ்டர்கள் என்று சொல்லுவாங்க. தேவனுடைய வழிகளை அடக்காதவர்கள் துன்மார்க்கர். அவர்களுக்கு ஒரு நாள் என்ன இல்லையா? சமாதானம் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்காங்க, பணத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்காங்க, புகழுக்காக ஓடுகளும் இருக்கிறாங்க, பதவிக்காக ஓடுகளும் இருக்காங்க. தான் பெரிய பணக்காரராக வேண்டும் என்ற பிரயாசத்தில் ஓடுகள் இருக்காங்க. இதான் துன்மார்க்கர்கள். இவர்களுக்கு ஒரு நாளும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அதனால வாழ்நாட்களிலே சமாதானம் இல்லாமையே எல்லா வாழ்நாளையும் கழிச்சு பிடிச்சிட்டு போயிடுவாங்க.
ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கோ கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் 80-90% சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் உள்ளம் சமாதானத்தில் நிறைந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியலை. நமக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு தேவ சமாதானம் உள்ளத்தில் இருக்கு. ஆமென். தேவனுடைய சமாதானத்தை நிரப்பி இருக்காரு. பாருங்க, அப்படிதான் ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்த்தாருங்க. ஆதியாகமம் 28:10 வாசிங்க. ஒரு மனுஷனை பார்ப்போம். ஆதியாகமம் 28:10 யாக்கோபு பெயர்செபாவுக்கு விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஆமென். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த ஜனத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது என்ன பண்ணா பாருங்க. நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. தேவனுடைய வீடே எல்லாம் வேறல்ல. இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலைகீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்போது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடா இருக்கும். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யலாம் பாருங்க. எனக்கு அப்ப என்ன சமாதானம்? இங்கே உண்ண ஆகாரமும் உடுத்த உடையும் கொடுத்து என் தேவனை ஆசீர்வதித்து திரும்ப என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கர்த்தரை அழைத்து வருவாரானா? கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப சமாதானத்தோடு நாம திரும்பி வரணும். நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில் என்ன வேணும்? சமாதானம் வேணும். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து மார்த்தாலோ அநேக காரியங்களை குறித்து கவலையா இருக்கா. மரியாளோ தன்னை விட்டு எழுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். சபைக்கு வெளியே போய் நீங்கள் சமாதானத்தை தேட முடியவே முடியாது. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்தது தான் சமாதானம். நீங்கள் சபைக்கு விட்டு வெளியில் போய் சமாதானத்தை தேடும்போது அங்கே சமாதானம் உலகம் உங்களுக்கு தரவே தராது. உலகம் இந்த உலகத்தில் சமாதானம் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. உலகம் உங்களை பகைக்கும், உங்களை விரோதிக்கும், உங்களை சண்டைக்காரர்களாக வைக்கும், பகையை கொடுக்கும். இதுதான் உலகம் கொடுக்கும். ஆனால் தேவனுடைய வீடு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா.
அதான் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, சமாதானத்தை காத்து கொள்ளணும். அப்படின்னு என்னது காத்து, நம்ம ஏதாவது ஒரு பொருளை காத்துக்கொள்ளணும்னு என்ன செய்யணும்? சுற்றி வேலி அடைக்கிறோம். இந்த சபையை சுற்றி வேலி அடைச்சிருக்கோம். ஒரு மரம் வைக்கிறோம், சுற்றி வேலி அடைச்சு. அதே போல் உங்கள் ஆத்மாவை சுற்றி வேலி அடைக்கணும். எந்த தேவையில்லாத பிரச்சனைகளோ மற்ற பேச்சுகள் எதுவும் நம்ம ஆத்மாவில் வந்து விழாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? விலைக்கு நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லுது, துன்மார்களுடைய வழியில் நடவாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, இரவும் பகலும் கர்த்தர் தியானமாக இரு. தேவையில்லாத ஆளுகள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காத. அவன் உனக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டான். உனக்கு சமாதானத்தை இல்லாமல் சண்டைகளையும் விரோதத்தையும் எழுப்பி விடுவான். பரியாசக்காரர்கள துன்மார்க்க, அவனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவி வழியில் நிற்காத, பரியாசக்காரர்கள் உலகத்தை சேராத. இவைகளெல்லாம் இந்த உங்களுக்கு சமாதானம் வராது. எங்கேருந்து உனக்கு வரும்? தேவனுடைய வீட்டில் தானே உனக்கு சமாதானம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை உனக்கு சமாதானத்தை கட்டளிட முடியும். அதனால தான் கர்த்தருடைய ஆராதனை விரும்பணும், சபையை விரும்பணும், துதிக்க விரும்பணும், ஜெபிக்க விரும்பணும், வேதத்தை வாசிக்க விரும்பணும், தேவனுடைய பாதத்தை விரும்ப வேண்டும். அப்படிதான் உனக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளிடுவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, துன்மார்களுடைய வழிக்கு விலகி போ. கொஞ்சம் நேரம் தானே அப்படின்ட்டு நாம துன்மார்களுடைய சம்பந்தத்தை வைத்துக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. துன்மார்களுடைய வழியில பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் அவன் வழியிலே போக சம்மதிக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய வழிகள் எல்லாம் மரண வழிகள், ஆனால் கர்த்தருடைய வழிகளோ நிச்சயமானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளோ ஜீவனும் சமாதானமுமா. அதனால தான் ஒருத்தர் சொன்னா, நான் என் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன், அவருடைய வாசப்படியில் நான் படுத்து கிடக்கிற விரும்புறையா? அவருடைய வழிதான் எனக்கு உத்தம வழி. அவதான் என் வைப்பு, அவருடைய வைப்பை நான் விரும்புகிறேன். இவர் தான் கடைசியில் ஜீவனை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பாரு. நான் தகப்பன் வீட்டுக்கு வரும்போது சமாதானத்தோடு நான் வருவேன் என்றால் தேவன் எனக்கு கர்த்தராக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் சமாதானத்தை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சமாதானத்தை கெடுப்பது உங்கள் சத்துரு. அதனால தான் வீடு ஒன்று தேவனுடைய வீடு, இல்லைன்னா உங்கள் வீடு. இந்த வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. அதுக்காக யாரையும் பழக வேணாம்னு சொல்ல வரல. நல்லவங்க யார், துன்மார்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஒரு வேதனையான வழிகளையும் தெரிந்து கொள்ளாதீர்கள். சமாதானம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையை போச்சு அர்த்தம். பார்த்துக்கங்க, சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். ரைட். அடுத்து நாம் இன்னொரு 2 காரியத்தை பார்த்துட்டோம். தேவன் தம் ஜனத்துக்கு பலனை கொடுப்பார், அவர் சமாதானத்தை அருள்வார். 3வது ஆசீர்வதிப்பார். வாசிங்க ஆதியாகமம் 22:16 வசனத்தை வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் பாருங்க ஆசீர்வதிச்சார். என்ன பொண்ணு வெள்ளி முடிய சீமானாய். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் நான் சொல்லிய வார்த்தை கேட்டு அவனை எனக்காக பலியிட வந்தாயே, அதனால நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால், தேவன் மேலே விசுவாசம் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு 3 காரியங்களை அவருடைய வழியில் நடக்கும்போது செய்கிறார். 1 பலனை கொடுக்கிறார், 2வது சமாதானத்தை கொடுக்கிறார், 3வது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 காரியம் தான் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான தேவை. இந்த 3ஐயுமே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம்